இதெல்லாம் எப்ப சொன்னீங்க? எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. நாங்க ஆனா ஒண்ணு சொல்றோம், இது எனக்கு நாங்க ஒண்ணு சொல்றோம், இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கம் கூடாது, எங்க மேல இந்திய திணிக்காதீங்கன்னு சொல்றோம். ஆண்டாண்டு கிழமை கலாச்சாரத்தின் மீது சட்டத்தை வச்சு நீங்க தடுக்காதீங்கன்னு சொல்றோம். வடவர் எதிர்ப்புங்கிறது அது அவங்க இங்க அரசியல் திட்டங்கிறது ஆண்டாண்டு காலமா பண்பாட்டிலேயோ எங்க பொருளியலையோ கை வச்சா மக்கள்கிட்ட பிரச்சாரம் தான் செஞ்சோம். ஆனா ஒரு வடவரை நாங்க அடிக்கல. நீங்க எல்லா விஸ்வ இந்து பரிசுத்த அமைப்பு மட்டும் இருக்கு. நீங்க கன்னியாகுமரி இருக்கீங்க. அக்கா தெரியும் நினைக்கிறேன். அக்கா கேக்குறக்கா, அக்கா விஸ்வ இந்து பரிசுத்த அமைப்பு இருக்கு உங்க ஊர்ல. அது ஊரா போய் இந்து கடையில் மட்டும் பொருள் வாங்கன்னு பிரச்சாரம் பண்றான். இதை விடையா நீங்க ஒரு வன்மத்தை கக்க முடியும்? ஒரு வியாபாரிகள் மாநாட்டில் போய் அமைச்சர் நீங்க போட்டியா யாரு எந்த இடத்துல நடந்துச்சுன்னு சொல்லுங்க. போட்டியா தொழிற்சேரி வடவரதா உங்க எந்தெந்த அமைச்சர் என்ன பேசினாங்க? கன்னியாகுமரியில களியக்காவலையில நான் ஸ்கிரிப்பிங்க கூட கன்னியாகுமரி களியக்காவலையிலக்கா. அதாவது யார் சொன்னா? பரவாயில்ல அக்கா மிக சரியா சொல்லுங்க, நாள் சொல்லுங்க, டேட் சொல்லுங்க, வீடியோ உங்க காடேஸ்வர் திருப்பூர் காடேஸ்வரர் வீடியோ காமிங்க. அப்படியே நீங்க மட்டும் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்க கூடாதா? ராஜீவ்காந்தி பிடிக்காது, பிரச்சனை இல்லை, அதனாலதான் அக்காவுக்கு ராஜீவ்காந்தி பிடிக்காது, அதனாலதான் பாஜக போயிட்டாங்க. பிரச்சனை இல்லை அக்கா, அதை விட்டு நம்ம பஞ்சாயத்தை விடுவோம்க்கா. என்ன நான் சொல்றது, இங்க பரவாயில்ல, இந்த தேர்தலில் பிகாரிகள் தப்பா பேசினாங்க இல்ல, அதாவது பிகாரிகள் தப்பா பேசினாங்க, அதனாலதான் நாங்க பிகாரி தொகுச்சிங்க. பரவாயில்ல, ஒரு புதிய வாதத்தை, புதிய கோணத்தை, புதிய தத்துவத்தை விஜயதாரணி கொடுத்திருக்காங்க. பாஜக அதை கொடுக்குமாயின் பரவாயில்ல. தேர்தல் களத்தை தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் மீது இந்தியை ஏன் திணிக்கிறீங்க, எங்கள் மீது எங்க கொடுக்க வேண்டிய நிதியை ஏன் கொடுக்கலன்னு டெல்லி அரசாங்கத்தை கேட்டா எப்படிங்க வட இந்தியரை கேட்கலாம், நீங்க குஜராத்தி மோடியை கேட்கலாம்னு கூட பிரச்சாரம் செய்வீங்க. தேர்தல் களத்தில் பாத்துக்கலாங்க. என்னை பொறுத்தவரை தோழர் நீங்க கேட்டதா இந்த எஸ்ஐஆரை கொடுத்து நீங்க அச்சப்படுறீங்களா? உண்மையிலே ஜனநாயகத்தை நேசிக்க நாங்க அச்சப்படுறோம். நாளைக்கு லென்சன் எனக்கு தெரிஞ்சு 2002 நீங்க ஓட்டு போட்டுக்க முடியாது. 2002 உங்களுக்கு வாக்குரிமை இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. உங்க வாக்குரிமை ஒருவேளை மதுரை மேலூர் தொகுதியிலிருந்து இன்னைக்கு மத்திய தொகுதியா மாறி இருந்தா அதை எப்படி எந்த இணையத்துல போய் கண்டுபிடிக்க போறீங்கன்னு தெரியல. இன்னைக்கு டெக்னாலஜி எல்லாம் இணையதளம் ஆயிருச்சு, எல்லாம் நோ பேப்பர், எல்லாமே டெக்னாலஜி. இங்க டெக்னாலஜி இந்தியா வளர்ந்துன்னு சொல்றீங்க. ஏன் அதே டெக்னாலஜியை வச்சு மக்களை இன்னைக்கு செக் பண்ணிக்கலாமே? எதுக்கு ஊரா போய் பேப்பர் அடிச்சு கையில கொடுக்குறீங்க? இது முழுக்க ஜனநாயக திருட்டை, மக்கள் வாக்களிக்கிற ஜனநாயகத்தை விரும்பும் மக்களை அப்புறப்படுத்துகிற வேலையை தேர்தல் ஆணையம் கொள்ளைப்புறமாக செய்திருக்கிறது.